ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெளியவே நிக்காதீங்க, உள்ளுக்கு வாங்க. டேய், உண்மையில கதை தெரிஞ்சுக்க தான் போறியா? தெரிஞ்சுக்கிட்டு தான்டா ஆகணும். சரி, கட்டாயம் நீ வந்து. தெரிஞ்சுட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். வாடா, அல்லாவே நமக்கு துணை. வா வாடா தலைவா, நீ முதல்ல உள்ள போ. வாடா வாடா. ஐயோ, டேய் என்னடா கரண்ட் போயிடுச்சு? வாடா பூப்பா, கேண்டில் இருக்கா? மாமா, நான் போயிட்டு அப்புறம் வரேன். வாடா வா. அந்த புக்கு வேற எங்க வச்சிருக்கேன்னு தெரியல, போய் தேடி எடுக்கணும். புக்கா? புக்கு தான். புக்க வேற தேடணுமா? என்ன செய்யறது, தேடிதானே ஆகணும். செஞ்ச கேண்டில் வேலை தேடு. அப்படி. ஆளாளுக்கு ஒரு சிகரெட் எடுத்து கை. சிகரெட்டா? சி, கேண்டில் எடுத்து வாங்க. டேய் மாமி, இது கழுகா புறாவாடா? ரொம்ப முக்கியம். வாங்க தேடலாம். இல்ல பாப்பா, அதோ நாங்க தேடிக்கிறோம். டேய், அணைஞ்சிட போதுடா, புக்க தேடுறா. எனக்குன்னே வருவீங்களா? Okay, டேய், நீ இந்த ரூம்ல தேடு, நான் அந்த ரூம்ல தேடுறேன். தனியாவா? இது கெட்ட மூட்ல இருக்கான். இங்க ஒட்டச்சல லைட் வேற இல்லடா, பயமா இருக்குடா. வாடா சும்மா. நீ இந்த ரூம்ல தேடு, நான் இந்த ரூம்ல தேடுறேன். இந்த ரூமா கேட்ட அடிப்பான். இங்கேயே போ. என்ன இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கான்? கிடைச்சா இல்லையாடா டேய்? அழகாண்டா நீ. நம்ம தேடுற வேலையை பார்ப்போம். டேய் உசேன், கிடைச்சிச்சுடா டேய், வா. டேய், புஸ்தகம் கிடைச்சிருச்சுடா. நான் மட்டும் என்ன புக்கா சொன்னேன்? ரெண்டுமே ஒண்ணுதான்டா. எடு எடு. சரி. படிக்கலாம். படிக்கலாம். நீ படி, ஜாலியா இருக்கும். பேய் கதை படிக்க போறோம்டா. படி. என்ன லவ் கதையோட படிக்க போறோம்? படிடா. இந்த புக்கை எழுதி 50 வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷமா இந்த புக்கு போட்டி தான் இருந்துச்சு. இதை யாருக்கும் நான் படிக்க கொடுத்ததில்ல. முத நீங்க தான் படிக்கிறீங்க. நீங்க படிக்க போறது கட்டுக்கதை இல்ல, உண்மையா நடந்த கதை. நானே கைப்பட எழுதினது. இது எனக்கு என் தாத்தா சொன்னது. உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னும் இவ்வளோ நிறைய இருக்கு.
எங்க இருந்து ஆரம்பிக்கிறது தெரியலையே. எல்லா பேச்சும் ஒரே மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. படிக்கட்டுமா? பாடுறா. இக்கதை இன்றோ நேற்றோ ஆரம்பித்த கட்டுக்கதை அல்ல. நம் ராஜகாலத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு கொடிய கொடூர சம்பவம். வேறு எந்த ஒரு வரலாற்றிலும் பதிக்கப்படாத ஒரு உண்மை சம்பவம். பேராசை, ரணம் ஆகிய விஷயங்களால் மனித இனத்திற்கான பேரழிவை ஆரம்பித்து வைத்த கதை. 15ஆம் நூற்றாண்டு. பல கடல்களையும் கண்டங்களையும் தாண்டி கிரகான பூமி என கூறப்படும் புனித பூமி அமைந்திருந்தது அரஷா எனும் ஒரு அழகிய நாடு. இஸ்லாமிய சுல்தான் வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பெருமைக்குரிய மண். பூங்காற்றில் சுற்றித் திரியும் பட்டாம்பூச்சிகள் போல் அரஷா நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். அரஷா நாட்டின் இயற்கையும் செழிப்பும் அமைதியும் எங்கும் பரவி இருந்தது. காரணம், அதை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தான் நிஜாமுதீன். சுல்தான் நிஜாமுதீன் ஆட்சிக்கு கீழ் அரஷா நாடே மலர்ந்திருந்தது. பல ஆண்டுகளாக அரஷா நாட்டை ஆண்டு வந்த சுல்தான் நிஜாமுதீன் தனக்கொரு வாரிசு இன்றி குழந்தையின்மையால் பல வருடங்களால் வேதனைக்கு உள்ளானார். தனக்கடுத்து அரஷா நாட்டை யார் ஆட்சி செய்வது என்ற துயரத்தில் ஒவ்வொரு நாட்களையும் கழித்தார். அப்போதுதான் தன் துயரங்களுக்கு பதிலளிக்குமாறு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றார் சுல்தான் நிஜாமுதீன். இறைவன் தந்த வரமாய் குழந்தை செல்வத்தை கருதிய சுல்தான் அக்குழந்தைக்கு சுல்தான் ஹைதர் என பெயர் சூட்டினார். அக்காலகட்டங்களில் இஸ்லாமிய அரசர்கள் ஜின், இப்லீஸ் போன்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்களை தனக்கு சேவை செய்ய வைத்துக் கொள்வது ஒரு கலாச்சார வழக்கமாகும். அதேபோல் தன் மகனின் எதிர்காலத்திற்கும் தன் வம்சத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சுல்தான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி வேண்டும் என எண்ணினார். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார். உலகில் பல திசைகளில் இருந்து சக்தி வாய்ந்த மாந்திரிகர்களை கொண்டு வந்து பல சடங்குகளை செய்தார். பல நாட்கள் சடங்குகளுக்கு பிறகு நரகத்தின் கதவு திறக்கப்பட்டு ஒரு கொடூரமான சாத்தான் வெளிவந்தது. அச்சாத்தானின் பெயர் ஆமோன். டேய், கேண்டில் அணைஞ்சிருச்சுடா, யாரோ ஊத்திட்டாங்க. இருடா, பயப்படாத, இரு பத்த வைக்கிறேன். நீ கண்டினியூ பண்ணு. நரகத்திலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சாத்தான் கொண்டு வரப்பட்டது. அதற்கு நரகத்தின் கோமான் என மற்றொரு பெயரும் உண்டு. தலைமுறை பல சாத்தான்களையும் ஜின்களையும் தனக்காக சேவை செய்து வைத்திருந்த சுல்தான் நிஜாமுதீன் தன் வாரிசுக்கு ஆமோனை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், ஆமோன் மற்ற ஜின்களைப் போலவோ மற்ற சாத்தான்களைப் போலவோ அல்ல. ஆமோன் மிகவும் தனித்துவ சக்திகளை கொண்டது. நாளடைவில் சுல்தான் ஹைதருக்கு ஆமோன் மிகவும் நெருக்கமானது. சிறு வயதிலேயே கல்வியும் போர்களையும் பயின்று ஒரு வீரனாக வளர்ந்து வந்தார் சுல்தான் ஹைதர். அது மட்டுமின்றி தன் சொல்லில், செயலில் மற்றும் குணத்தில் பலரும் வியக்கும் வகையில் இருந்தார். வாழ்வீச்சு, கல்வி, விளையாட்டு என எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார். அரஷா நாட்டின் செல்ல பிள்ளையாக உருவெடுத்தார் சுல்தான் ஹைதர். நாட்கள் வருடங்களானது. அரஷா நாட்டின் அடுத்த அரசர் என பதவியை தன் தோளில் சுமந்தார் சுல்தான் ஹைதர். தன் தந்தையின் பெயரையும் ராஜ்யத்தின் பெருமையும் காப்பதற்கு பல போர்களை செய்த அரஷா நாட்டிற்கு புகழை சேர்த்தார். சுல்தான் ஹைதர் அரசனாய் பதவியேற்ற பிறகு தன் ராஜ்யத்தையும் தனது மக்களையும் மிக அன்போடும் அரவணைப்போடும் பார்த்து கொண்டார். அவரின் ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் பல அர்த்தங்கள் ஒளிந்திருந்தது. அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டும் வகையில் இருந்தது. பல போர்யுக்திகளை கொண்டு அரஷா நாட்டை அசைக்க முடியாத ராஜ்யமாய் மாற்றினார். காலங்கள் ஓடோடி சென்றது. வளர்ந்தது சுல்தான் மட்டுமல்ல, ஆமோனிற்கும் சுல்தானிற்கும் இடையில் உள்ள நட்பும் தான். ஆமோனின் உண்மையான உருவம் சுல்தான் கண்ணிற்கு மட்டும்தான் தோன்றும். அவ்வாறு விசுவாசமாக சுல்தானுக்கு கட்டுப்பட்டு சேவை செய்தது ஆமோன். சுல்தானும் நேர்மையான ஆட்சி செய்ய எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்தது. அதே சமயத்தில் அரஷாவிலிருந்து வெகு தொலைவில் அடர்ந்த காடுகளையும் மலைகளையும் தாண்டி ஒரு ஆபத்து நெருங்கி கொண்டிருந்தது. மாந்திரியர்கள், துறவியர்கள் வாழ்ந்து வந்த அதே பூமியில் சில அரக்கர்களும் வாழ்ந்து வந்தனர். மந்திரங்களையும் அதன் சக்திகளையும் தீய பயன்பாட்டுக்காக துஷ்பிரயோகம் செய்து வர ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு வறண்ட பூமியில் மண்டை ஓடுகள் சிதறி இருக்க மச்சி, என்னடா ஆச்சு? நல்லா தான்டா படிச்சுட்டு இருந்த. இல்லடா, ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னடா பயம்? சரி கூட நான் படிக்கிறேன். நீயே படி. ஒரு வறண்ட பூமியில் மண்டையோடுகள் சிதறியிருக்க, கழுகுகள் கல்லறை மேல் அமர்ந்திருக்க, மனிதனின் எலும்புக்கூடுகள் மரக்கிளைகளில் கட்டப்பட்டு பார்ப்பதற்கே விசித்திரமாக இருக்கும் ஒரு நிலம்.
கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு மந்திரங்களை ஓதிக்கொண்டு அடர்ந்த காடுகள் இடையில் அங்கு பல உயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தது. நஞ்சுமிக்க பாம்புகளும் பசியில் உள்ள கழுகுகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் மத்தியில் சாத்தானை வழிபடும் ஒரு கும்பல் இருந்தது. அக்கூட்டம் தீய சக்திகளான சாத்தான், ஜின், இப்லிஸ் மற்றும் ஷைத்தான் போன்றவற்றை வழிபட்டு வணங்கும் மனிதர்கள் ஆவார்கள். அவர்கள் மிகவும் இரக்கமற்றவர்கள். தான் வணங்கும் சாத்தான்களுக்கு உயிர் பலி கொடுப்பது அவர்களின் வழக்கமாகும். அவற்றில் அவர்கள் பலி கொடுக்கும் உயிர்களானவை பிறந்த சில மாதங்களிலாகும் பச்சிளம் குழந்தைகள், கன்னிப் பெண்கள் என பல மனிதர்கள் பிடித்து சித்திரவதம் செய்து தான் பூஜைக்காகவும் வழிபாட்டிற்காகவும் கொன்று குவிப்பார்கள். அப்படி செய்து சாத்தான்களை திருப்தி அடைய செய்வார்கள். அந்த இருள் சூழ்ந்த சமுதாயத்தை வழிநடத்த ஒரு தலைவன் இருந்தான். அவன் பேர் யோஜா. அவன் உச்சி முதல் பாதம் வரை நஞ்சால் நிறைந்திருந்தது. அவன் காலகாலமாக சாத்தான்களை வழிபடும் சூனியக்காரர்கள் வம்சத்தை சேர்ந்தவன். அத்தீய சமூகத்தை தனி சட்டத்தை உருவாக்கி வழிநடத்தி வந்தான். பல தீய தந்திர மந்திரங்களையும் விரல் நுனியில் வைத்திருந்து அவன் மிகவும் கொடியவனாக இருந்தான். மனித பிரிவிக்கான அழிவை ஆரம்பித்து வைத்து ஒரு புள்ளியின் உருவமாக நின்றான். அவன் மனித கற்பனைக்கும் எட்டாத பல மந்திரங்களை கற்றுக்கொண்டு தன் கைவசமாக்கினான். அவன் கருவிழிகளில் பிரபஞ்சத்தின் ரகசியம் ஒளிந்து கொண்டிருந்தது. பல அரசர்களையும் ராஜ்யத்தையும் அவன் தந்திர மந்திர சூழ்ச்சிகளால் கைப்பற்றினான். மிகவும் அசைக்க முடியாத ராஜ்யத்தையும் சமுத்திரத்தையும் உருவாக்கி கொண்டான். பல அரசர்கள் இரவில் உறக்கத்தை தொலைத்து அச்சத்தில் மூழ்கி கொண்டு இருந்தனர். அவன் பேரே அவர்களை நடுங்க வைக்க போதுமானது. மாந்திரிக உலகத்தில் தடை விதிக்கப்பட்டு சடங்குகளை செய்து அழிவின் சாபத்தை பரப்பினான். நூற்றுக்கணக்கான ராஜ்யங்களில் சென்று அங்குள்ள சாத்தான்களை கைப்பற்றினான். அப்பொழுதுதான் தெற்கு திசையில் கிரகண பூமி என கூறப்படும் அரிஷ நாட்டில் உள்ள ஒரு அரிய வகை தனித்துவ சக்திகளை கொண்ட ஒரு சாத்தான் பற்றிய செய்திகள் செவியில் விழுந்தது. அவன் கவனத்தை ஈர்த்தது. எவ்வாறாவது அந்த சாத்தானை அடைந்தே தீர வேண்டும் என்று எண்ணினான். தான் சொல்ல வர செய்தியை யோஜா சுல்தானுக்கு ஒரு கடிதமாக எழுதினான். அதை ஒரு கழுகின் முதுகில் கட்டி அனுப்பினான். அக்கழுகு சுல்தான் கோட்டை வாசல் போய் நின்றது. அமைச்சர்களில் ஒருவன் யோஜாவின் கடிதத்தை சுல்தான் முன் படித்து காட்டினார். அதில் யோஜா கூறியது அவன் இதுவரை கைப்பற்றிய ராஜ்யங்களையும் நிலங்களையும் சுல்தானுக்கு தரப்படும் என்று பதிலுக்கு சுல்தான் தன்னிடம் இருக்கும் சாத்தானை அவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி சுல்தான் மறுத்தால் அரிஷ நாட்டில் மீது யோஜா தன் படை கொண்டு போரிடுவான் என்று எழுதியிருந்தான். ஆமுனின் சக்திகளை நன்கறிந்த சுல்தான் அது தீய கைகளுக்கு சென்றால் அதன் விளைவுகளை உணர்ந்தார். சுல்தான் தன் படைகளை திரட்டி யோஜாவின் போர் அழைப்பதை ஏற்றுக்கொண்டு யோஜாவிற்கு பதில் செய்தி அனுப்பினார். சுல்தானின் பதில் யோஜாவிடம் வந்து அடைந்தது. சுல்தானின் பதில் செய்தி யோஜாவை கடும் கோபமாக்கியது. பிறகு சற்றும் தாமதம் என்று அரிஷ நாட்டிற்குள் தன் படைகளோடு யோஜா இறங்கினான். தன் வாளை தீட்டிக்கொண்டு ஒரு புலியை போல போரிற்கு தயாரானார் சுல்தான். தன் வீரர்களோடு பல யுக்திகள் கொண்டு படைகளோடு போரிட புறப்பட்டார். அரிஷ நாட்டில் எல்லையில் கிரகண பூமியில் முதல் முறை யோஜாவும் சுல்தானும் நேருக்கு நேர் சந்தித்தனர். அப்புனித கிரகண பூமியில் வரலாற்றை மாற்றி அமைக்கும் போர் நிகழ்ந்தது. யானைகள் பிளிர போரின் முரசு தொடங்கியது. ஒரு பக்கம் சுல்தான் சீறி பாய்ந்து தன் வாளால் யோஜாவின் படைகளை வீழ்த்தினார். மறுபக்கம் யோஜா தன் மந்திர வித்தைகளால் சுல்தானின் படைகளை துவம்சம் செய்தான். போரின் நடுவே யோஜாக்கும் சுல்தானுக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. அக்கடும் யுத்தத்தில் சுல்தானும் யோஜாவும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டனர். சுல்தானின் பலமும் யோஜாவின் வேகமும் சரிக்கு சமமாக இருந்தது. இருவரின் போர் திறனும் மிகவும் வலிமையாக இருந்தது. கரும் மேகம் சூழ இடியும் மின்னலுடன் யுத்தம் தொடர்ந்தது. சுல்தானின் துணிவும் யோஜாவின் ரணமும் நிறைந்த இருவர்களின் ஆயுதம் சத்தம் போர்களும் எங்கும் ஒலித்தது. ஒரு கட்டத்தின் மேல் யோஜாவின் பலம் அதிகரித்தே கொண்டு சென்றது. யோஜாவின் ஒவ்வொரு அடியும் சுல்தானை பலவீனமாக்கியது. ஆனால் சற்றும் மனம் தளராமல் மீண்டும் எழுந்து களத்தில் நின்றார் சுல்தான். இம்முறை இறை நம்பிக்கையோடு ஒளி போன்ற தன் வாளை வீசினார். யோஜாவின் பலவீனத்தை கணித்து ஒரு யுக்தியுடன் போரிட்டார். சில மணி நேரங்களில் போர் முடிவுக்கு வந்தது. சுல்தான் வென்றார். இதுவரை யாரிடம் தோற்காத யோஜா முதல் முறையாய் சுல்தானிடம் தோல்வி அடைந்தான். யோஜாவின் மந்திரக்கோள் இரண்டாக பிளந்து உடைந்தது.
உயிரின் மேல் இருக்கும் பயத்தில் சுல்தானிடம் யோஜா சரணடைந்தான். இஸ்லாத்தின் போர் விதிகளின்படி தோல்வியை ஒப்புக்கொண்ட எதிரியை கொல்வது சட்டத்துக்கு எதிரானது, ஹராம். இஸ்லாத்தின் போர் விதிகளை பின்பற்றும் சுல்தான் யோஜாவையும் அவன் படையையும் கைது செய்து சிறையில் அடைத்தார். 200 300 பேர் வரை சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போரின் வெற்றியை சுல்தானும் அரச நாட்டில் மக்களும் கொண்டாடினார்கள். ஆமோனை யோஜாவிடம் இருந்து காப்பாற்றியதை எண்ணி சுல்தான் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. சிறை கம்பிகளுக்கு பின் வீரர்களால் கண்காணிக்கப்பட்ட அக்கொடூர சித்தன் சுல்தானுக்கு எதிராக பெரும் திட்டத்தை தீட்டினான். யோஜாவின் ரணமும் ஆமோனை அடைய வேண்டும் என தீர்மானத்துடன் யோஜா காத்து கொண்டே இருந்தான். ஹே, நிப்பாட்டு. அப்ப யோஜானா இந்த கதையில உண்மையான கெட்டவனா? அவனை பத்தி படிக்கும் போதே நடுங்குதுடா. சிறையில் இருந்தபடியே ஆமோனை சந்திப்பதற்கு யோஜா தன் ரத்தத்தை வைத்து ஒரு சடங்கு செய்தான். அச்சடங்கில் முடிவில் தான் நினைத்ததை சாதித்தான். ஆமோன் அவன் முன் தோன்றியது. அன்று முதல் முறையாக ஆமோன் மனித ரத்தத்தை ருசி பார்த்தது. யோஜாவின் சூழ்ச்சிக்கு இரையானது. யோஜா தன் நெஞ்சு நிறைந்த வார்த்தைகளால் ஆமோனின் பேராசையை தூண்டினான். இருவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆமோன் யோஜாவை சிறையிலிருந்து தப்பிக்க உதவி செய்தால் பதிலிற்கு தனது 100 அடிமைகளை ஆமோனுக்கு பலி தருவதாக கூறினான். மற்றும் மனித இனத்தையே தனக்கு அடிமையாக்கி தருவதாக கூறினான். சிறையில் இருந்து வெளியான யோஜா மாபெரும் நரபலிக்கான சடங்கை ஆரம்பித்தான். அவன் கூறியபடியே 100 அடிமைகளுக்கு மேல் பலியாக்கினான். யோஜா தப்பித்த செய்தியை கேட்ட சுல்தான் மிக விரைவோடு தன் வாளை ஏந்தி கொண்டு பெரும் ரணத்துடன் புறப்பட்டார். சுல்தான் தன்னை நோக்கி பெரும் வேகத்துடன் வருவதை கண்டு அச்சத்தில் நடுங்கினான் யோஜா முன்வந்து நின்ற சுல்தான் பேச்சிற்கு இடமின்றி தன் வாளை வீசி யோஜாவின் தலையை சீவினார். சுல்தானின் வீர செயலை கண்டு அனைவரின் ரத்தமும் உறைந்து போனது. யோஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். சுல்தானை பார்த்தபடியே தன் 2 கண்களை மூடினான். யோஜா இருந்த மறுநொடியே அவன் ஆத்மா ஆமோனின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. பூப்பா, அப்ப யோஜாவுடைய ஆத்மாவும் ஆமோனுக்குள்ளதான் இருக்கா? அது ஏன் பூப்பா முறைகிறீங்க என்ன? டேய் மாம் என்னடா நீ முறைகிற என்ன? என்னடா தப்பா கேட்டனா? அதாவது மாமா நீ உமாடா என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா ஆச்சு? அவனை எழுப்புங்க பூப்பா. பூப்பா நீ என்ன கொல்ல? உண்மையில கொண்டு வேண்டாம் விளையாட்டு இருந்தேன் நேரம். சாரி பூப்பா, அவன் ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல சாரி பூப்பா. ஆமாம், இப்ப நல்லதா இல்ல கெட்டதா பூப்பா? முழு கதையை படி. அதற்கு பிறகு ரத்தம் கசைந்த வாளுடன் சுல்தான் முடியலடா. ஏன்டா? இதுக்கு மேல நீ படுறா. இவ்வளவு நேரம் நான் படிச்சிருந்தேன்ல, படி. கூடு, படிச்சுதானே ஆகணும், வேற வழி. ரத்தம் கசிந்த தன் வாளை ஏந்தியபடி நின்றார் சுல்தான். ஆமோன் செய்த துரோகத்தால் கடும் கோபமடைந்த சுல்தான் ஆமோனை அரண்மனையிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றினார். அவர் கட்டளை அரசா எங்கும் எதிரொலித்தது. ஆமோனின் துரோகத்தால் மனமுடைந்து பெரும் வேதனைக்கு உள்ளானார் சுல்தான். ஆமோன் வீரர்களால் அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டது. தான் செய்த துரோகத்தால் தலை குனிந்தபடியே வெளியேறியது. அன்று இரவு ஆமோனிற்கும் சுல்தானிற்கும் இடையே ஒரு விரிசல் உண்டானது. மனிதர்கள் மேல் தீரா வெறுப்பும் ரணமும் ஆமோனிற்கு உண்டானது. அதன் விளைவாக அரசா மக்களை பழி வாங்கியது ஆமோன். யோஜாவின் ஆத்மாவையும் உள்வாங்கியதால் ஆமோன் இப்போது ஒரு கொடூர சாத்தானாக உருவெடுத்தது. காட்டிற்குள் இறைக்கு காத்திருக்கும் புலால் உண்ணும் மிருகத்தைப் போல மனிதர்களை வேட்டையாடத் தொடங்கியது ஆமோன். எந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க ஆமோன் நரகத்திலிருந்து வரவைக்கப்பட்டதோ அதே மக்களுக்கும் சுல்தானுக்கும் எதிராக திரும்பியது. ஆமோனின் பெயரை உச்சரிக்க கூட அரசா நாட்டின் மக்கள் அச்சத்தில் நடுங்கினர். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பெண்கள் மர்மமான முறையில் காணாமல் போவதும் கொலை செய்யப்பட்டு வருவதும் சுல்தான் செவியிற்கு சென்றது. தன் மக்களின் நலம் கருதி ஆமோனின் நாட்டத்திற்கு ஒரேடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முடிவு செய்தார் சுல்தான். அதன் தொடர்பாக உலகின் மிக அனுபவமான சக்தி வாய்ந்த மாந்திரீர்களை வர செய்து அவர்களுடன் கலந்துரையாடினார் சுல்தான். அப்போதுதான் பல அதிர்ச்சி உண்மைகள் சுல்தானிற்கு தெரிய வந்தது. அது என்னவென்றால், இப்போதைய சூழ்நிலையில் ஆமோனை மீண்டும் நரகத்திற்கு அனுப்புவது சாத்தியமற்றது.
ஏனெனில் ஆமோனின் ரணமும் சக்தியும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அப்போதுதான் பல ஆலோசனைகளுக்கு பிறகு வேறொரு தீர்வு முன்வைக்கப்பட்டது. அதுதான் ஆமோனை சிறையடைத்து வைப்பது. பல சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அடங்கிய முன்னோர்களால் செய்யப்பட்ட ஒரு கருங்கல் வர வைக்கப்பட்டது. அக்கருங்கல்லில் இருந்து ஒரு சிறிய சிலை வடிவமைக்கப்பட்டது. ஆனால் ஆமோனை அச்சிலையில் அடைப்பதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. அதுதான் ஆமோனின் பலவீனமும் கூட. அந்நிபந்தனை என்னவென்றால் ஆமோனி உலகிற்கு வருவதற்கான ஒரே காரணம் அழிய வேண்டும். ஆம், சுல்தானின் உயிர் மறைய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே ஆமோனை அச்சிலையில் சிறையடைக்க முடியும். சூழ்நிலையின் கணத்தை புரிந்து கொண்ட சுல்தான் தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தார். தன் போர்வாலை நீட்டி அங்கிருந்த மாந்திரிகளிடம் தன்னை கொல்லும்படி உத்தரவிட்டார். அன்று மனித இனத்திற்காக அம்மாமனிதர் தன்னையே தியாகம் செய்தார். சுல்தான் இருந்த சில மணி நேரங்களிலே காட்டிற்குள் உலாவிக் கொண்டிருந்த ஆமோனை கட்டுப்படுத்தினார்கள். போராட்டத்தில் பல மாந்திரிகள் இறந்து போனார்கள். காரணம், ஆமோனின் சக்தி மிகவும் ருக்கிரமாக இருந்தது. பல மணி நேரம் கடும் போராட்டங்களுக்கு பிறகு அக்கரும் சிலையில் ஆமோன் சிறையடைக்கப்பட்டது. ஆமோன் தன் சக்திகளில் பாதியை மட்டுமே இழந்த அச்சிலையில் அடைக்கப்பட்டது. இதில் ஆமோனின் சக்திகளானவை உருவங்களை மாற்றுவது மற்றும் காலங்களை கட்டுப்படுத்துவது, நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துவது. அந்த சக்தியை நான் திருப்பி படி. அதோட சக்தியா? இரு படிக்கிறேன். அது உருவங்களை மாற்றக்கூடிய திறன் கொண்டது மற்றும் காலங்களை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. எதிர்காலம், கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. படி. சுல்தானின் இறப்பு அரஷான் நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. சுல்தானின் தியாகம் அரஷான் நாட்டு மக்களால் ஒரு வீர மரணமாக கருதப்பட்டது. சுல்தானின் மறைவு நாள் அரஷான் நாட்டு மக்களால் ஒரு கருப்பு நாளாக வரலாற்றில் கருதப்பட்டது. சுல்தானின் உடல் வீர மரியாதை செலுத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அத்துயர சம்பவங்களுக்கு பிறகு சுல்தான் இறந்த சோகத்திலும் ஆமோன் மேலிருந்த அச்சத்திலும் அரஷான் நாட்டு மக்கள் அந்நாட்டை விட்டே வெளியேறினார்கள். செல்வமும் செழிப்பும் நிறைந்திருந்த புனித பூமியான அரஷான் நாடு ஒரு மயான பூமியாக மாறியது. சுல்தான் ஹைதரின் பொன்னான பொற்கால ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்தது. யோஜா எனும் ஒரு சாபக்கேடால் அரஷா எனும் ஒரு இமயமே சரிந்து விழுந்தது. அலறல்களும் குமரல்களும் அரஷான் நாட்டின் ஒவ்வொரு சுவடுகளிலும் ஒலித்தது. ஆமோனை நிரந்தரமாக அழிப்பதற்கான ஒரே உண்மை சுல்தானுடன் புதைந்து போனது. இக்கதையும் முடிந்தது. அவ்வளவுதான் அப்பா, கதை முடிஞ்சிருச்சா? இல்ல, கதை இன்னும் முடியல. சில பேர் ஆமோனை விடுவிக்க யோஜா திரும்ப வருவான்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில பேர் ஆமோனை அழிக்கிறதுக்கு சுல்தானே திரும்ப வருவார்னு நம்புறாங்க. பூப்பா, ஒருவேளை 2 பேருமே திரும்ப வந்தா? அல்ஹம்துலில்லாஹ். கரண்ட் வந்துருச்சு. அடி. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். தைரியமாயிரும், முனை எல்லாம் நல்லதாவே நடக்கும். இருந்து தொலைற. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆமோனுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சே தீரும். ஆமோனுக்கு ஒரு உயிர் வேணும். உங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் இருப்பீங்க. யார் உயிரோட இருக்கீங்களோ என்னைய வந்து பாருங்க. நீ பேசிட்டோட, நான் போறேன். என்னடாச்சு? ஹுசேன், என்னங்கப்பா? நில்றா நில்றா. ஹுசேன், நில்றா. நில்றா. இவன் ஏன் திரும்பி இப்படி போறான்? நில்றா. ஹுசேன், என்னடா? பூப்பா சொன்னதை பாத்தில? என்ன சொன்னாரு? கேட்டில? என்ன? நம்ம 2 பேர்ல ஏதோ ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்க முடியுமா?
நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒரு கேள்வி கூட கேட்காம நான் நம்பினேன். ஆனா இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. நீ சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மையை சொல்லு. நான் செத்தக்கு அப்புறம் தான் இந்த லூப் தொடருதா, இல்ல நீ செத்தக்கு அப்புறம் இந்த லூப் தொடருதா? டேய், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலடா ஹுசேன். புரியலையா? புரியலடா. ஆ, புரியாது. ம். டேய், என்னடா ஆச்சு? பயமா இருக்கா? கவலைப்படாதடா, நம்ம எப்படியாச்சும் இதுலேருந்து வெளில வந்துடுவோம்டா. என்னடா சந்தேகப்படுறியா? நான் இப்போ என்ன சொன்னாலும் நிரூபிக்க நிலைமை நான் இல்லடா. இப்ப ஏதோ உன் இஷ்டம். உன்னை நம்பாமலாம் இல்லடா. இந்த உலகத்திலே நான் அதிகமா நம்புற ஒரு ஆள்னா அது நீதான். அதுவும் என் நண்பன் நீ. உன்னை எப்படி நம்பாம இருப்பேன்? ஆனா இந்த விஷயத்துல வரும்போது எனக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்குடா. நீ சொல்றது உண்மையா, இது பூப்பா சொல்றது உண்மையா? இதுல இருந்து எப்படியா வெளியே வந்துடலாம் நீ சொல்ற. ஆனா அந்த ஆமோனுடைய கோவத்தையும் ஆக்ரோஷனையும் பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. எந்த காலத்திலும் அமானுஷ சக்திய மனுஷ சக்தி ஜெயிச்சதே இல்லடா. அதுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துதான் ஆகணும். அப்படி அதுக்கு நம்ம 2 பேர்ல ஏதாவது ஒரு உயிர் தான் வேணும்னா அது கொடுக்க நான் தயார். ஆனா என் முன்னாடி நீ சாகிறது என்னால பார்க்க முடியாது. உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை தான்டா எனக்கு உன் மேல இருக்கு. இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சதே என்னால தானே. இந்த உலகத்துல இத்தனை கோடி மனுஷங்க இருக்கும்போது அந்த பொம்மை எதுக்குன்னா நம்ம கை கிடைக்கணும்? 700 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்துக்கும் இப்ப வாடுற நமக்கும் என்னடா சம்பந்தம்? அது மட்டும் இல்லாம முக்காவாசி விஷயம் எனக்கு ஞாபகமே இல்ல. அந்த பொம்மை வாங்கலன்னு தான்டா எல்லா பிரச்சனையும். நான் மட்டும் இன்னைக்கு இந்த பொருள் வாங்காம இருந்திருந்தேனா இன்னைக்கு நம்ம 2 பேரும் நிம்மதியா இருந்திருக்கலாம். என்னோட பிடிவாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க தான் உயிரோட இருப்பாங்கன்னா அது நீயா இருந்துட்டு போ. உனக்கு சொல்றதே புரிய மாட்டேங்குதுடா. எல்லா பிரச்சனையும் என்னால தானே, என்னாலேயே முடியட்டும். என்ன சொல்ற நீ? டேய், புரியுற மாதிரி சொல்லி ஏற்கனவே பல டென்ஷன்ல நான் இருக்கேன். டேய், வாயை திறந்து ஏதாவது பேசுடா. ஒன்னும் இல்ல, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். எங்க போறான் அவன்? டேய் ஹுசேன், ஹேய் ஹீர்ரா, தண்ணி தான் குடிக்க போறேன். உட்கார கொஞ்ச நேரம். சாரிடா. டேய். டேய், நீ எப்போ பார்த்தாலும் சாவர லூப் வந்துக்கிட்டே இருக்குடா. இது என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. டேய் டேய், உனக்கு புரியுதாடா நான் சொல்கிறதுலாம்? டேய், என்னடா யோசிக்கிற? நான் மொத்தம் எத்தனை தடவை செத்துருக்க சொன்னேன்? மொத்தம் 4 லூப் வந்துருக்குடா. 4 தடவை நீ சாவறடா. 4 தடவை செத்தும் திரும்ப திரும்ப வந்திருக்கேன். ஆமாம். எல்லாம் அதால. ஆமாண்டா. நீ சொல்றத நான் நம்புறேன்.
கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா நீ என் நண்பன் இல்லையா, நம்பி தான் ஆகணும். டேய் நீ திருப்பி செத்துருவ, எனக்கு பயமா இருக்குடா. ஏய் என்னடா சிரிக்கிற? இத்தனோண்டு பொம்மை என் உயிரை 4 தடவை காவம் வாங்கியிருக்குன்னு நினைக்கும் போது தான் சிரிப்பாக வருது. ஒரு மனுஷனுக்கு வாழ்கிற வாழ்க்கை நல்லலன்னா சாகிற சாவாவது நல்லபடியாக அமையணும்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தியா, ரெண்டுமே அமையலை. டேய் நீ என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க? சம்மந்தம் இல்லை. சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணலான்னு யோசிச்சு வை. டேய் வரும்போது தண்ணி எடுத்து வாடா, உன்கிட்ட பேசி பேசி தொண்டெல்லாம் வத்தி போச்சு. இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. டேய் இந்தாடா தண்ணி. ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்தேன். ஐஸ் தண்ணி தான் இருக்குது, பரவாயில்லையா? பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ்டா தண்ணிக்கு. செத்து செத்து பொழைக்கிற மாதிரி இருக்குடா, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் செத்து செத்து பொழைக்கணும்? ஒரேடியாக செத்துரு. என்னடா சொல்கிற? நான் பொழைச்சிக்கிறேன், நீ செத்துரு. இல்லை புரியலையே. மன்னிச்சிடாயா? சரி. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா வேணும் உனக்கு? நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்றேன், இதோட எடுத்துக்க. கேட்க மாட்டேல்ல? பட்டுருச்சா? வலிக்குதா? ரெடி. இது எப்படி முடியக்கூடாது. நீ சாகர தாண்ட ஒரே வழி, என்னை மன்னிச்சு. நீ செத்தாதான் நான் பழைக்க முடியும். நீ எப்போ எனக்குள்ள கத்திய துப்புனியோ அப்பவே நான் செத்துட்டேன்டா. அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாத விஷயத்த ஒன்று சொல்ல போறேன். என்ன உண்மை? சீக்கிரம் சொல்லிட்டு சாவு. சாவு போட்டு நீ ஹேமன் கூட எதிரிதான்டா, ஆனா நீ துரோகிடா.
இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குடா எனக்கு. உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று சண்டை போடாமல் அமைதியாக சாகலாம், இல்லை நான் சண்டை போட்டு துடிக்க துடிக்க சாகலாம். இந்த 2 ஆப்ஷனில் உனக்கு என்ன வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன்னால் உன்னையவே காப்பாற்றிக்க முடியல, நீ எப்படிற என்ன காப்பாற்றுவ? என்னை காப்பாத்த அல்லாஹ் இருக்கான்டா. இது முடிய போறதுலடா. இது முடியணும்னா நீ சாகணும். நீ பேசலடா, அந்த சாத்தா அவனை பேச வைக்குது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சாத்தா இருக்காண்டா. வா. நான் உன்னை கொண்டாதான் நீ திரும்ப வருவாடா. சாரிடா டே. டேய் என்னாச்சு? வாங்கிட்ட வா கிளம்பும். என்ன நீ முதல்லேருந்து ஒரு மாதிரியே இருக்க? நம்ம எங்கேயா பார்க்க ஆமாண்டா, பண்ணோம்? நீ தான்டா அங்கே பார்க்கிங் அதிகமாக நீங்கள் பண்ண சொன்னேன். நான் பண்ண சொன்னேன். என்னாச்சு உனக்கு? வா ஜாமான் வாங்கிட்டு வாங்க கிளம்பும். கிளம்புமா? யாரு? நான் எங்க இருக்கேன்? யார் நீங்க? பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கீங்களே. யார் நீங்க? ஆம், ஆனா ஒரு சிறிய தீர்த்தம். நீதான் என்னை போல் இருக்கிறாய் பார்க்க. நீங்க யார்? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியலையே. நீங்க யாரு? நான் தான் சுல்தான் ஹைதர், ஆமோனின் சொந்தக்காரன். எனக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. நான் தான் நீ தான் நான் தான் நீங்களா? நான் சுல்தானா? இல்ல, என்ன நம்ப முடியல. எந்த மறுபிரிவிதான் யாசிட் நீ? இல்ல இது கெட்ட கணமா தான் இருக்கும். இல்ல நம்புவதற்கு கடினமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நான் சுல்தான்னா அப்ப யோஜா யாரு? கண்டிப்பா யோஜாவும் இங்க இருக்கணுமே. நான் இருக்கிற உலகத்துல அவனும் இருக்கணுமே. என்னை போல் யோஜாவும் இந்த உலகத்தில் மறுபிரிவு எடுத்துள்ளார். சொல்லுங்க, அந்த யோஜா எங்க தான் இருக்கான்? அவனை நான் தேடுறேன், அவனை நான் தேடி கொள்றேன். இதுக்கு காரணம் எல்லாம் யோஜா தான். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. யோஜாவின் மறுபிரிவு யார் என்று தெரியுமா? சொல்லுங்க,
அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. வேறு யாரும் இல்லை, உன் நண்பன் ஹுசைன். என்ன சொல்றீங்க? ஹுசேனா? ஹுசேன் யோஜாவா? இல்ல, இது உண்மையா இருக்காது. இது போய். நீங்க சொல்றது போய். அவன் என் நண்பன். அவன் எப்படி யோஜாவா இருக்கு? போய். யோஜா தான் ஹுசேன். அக்கொடூரமான யோஜாவின் மறுபிரிவி தான் ஹுசேன். அப்போ ஹுசேன் என் கையால கொள்ளணுமா? இல்ல, முடியாது. அவன் என் நண்பன். என்னால கொல்ல முடியாது. ஆனால் இவ்வுலகத்தில் நீயும் ஹுசேனும் நண்பனாக இருக்கிறீர்களே. ஆமோனை அழிப்பதற்கு ஒரு வழி உள்ளது. அவ்வழி என்னவென்ற ரகசியம் எனக்கு மட்டுமே தெரியும். என்ன சொல்றீங்க? அப்போ அதுக்கு தீர்வு அது இல்லையா? வேற என்னதான் தீர்வு அதுக்கு? சொல்லுங்க. ஆனால் முன் ஜென்மத்தில் நானும் யோஜாவும் கொடூரமான எதிரிகள். உங்க வரலாறு பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் நட்பு தான் முக்கியம். என் நண்பனுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். சொல்லுங்க, இதுக்கு என்னதான் தீர்வு? நீங்க செஞ்ச தப்புக்கு நாங்க தான் அனுபவிக்கிறோமா? உங்க சுயநலத்துக்காக நரகத்துல இருந்து ஒரு சாத்தானை கொண்டு வந்து இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. பூப்பா தான் எல்லாம் கூறியிருப்பாரு. அது எல்லாம் உண்மைதான். ஏன் பூ? யோ, அவர் கிடக்குறாரியா? நீ முதல் ஒழுங்கா பேசியா? தூய தமிழ் பேசி வெறுப்பேத்திக்கிட்டே. யோ, ஒழுங்கா பேசியா? இல்லை மகளே, நான் இந்த தமிழ் தான் பேச இயலும். சரியா, நீ ஏதோ பேசியா? நான் ஏதோ சப்டைட்டில் புரிஞ்சுக்கிறேன்யா. சொல்லியா, என்னையா தீர்வு இருக்கு? நூற்றாண்டு வருஷமா ஆயமன் எதுக்காக காத்துட்டு இருக்கோ அதை நடக்க விட மாட்டேன். ரகசியம் என்னவென்று உன்னிடம் கூற நேரம் வந்து விட்டது. சொல்லுங்க, நான் இப்ப என்ன செய்யணும்? டேய், நீ வீட்டுல இருந்து வெளியாயிட்டியா? சொல்றா. இப்ப போகணுமா? நீ இல்லாமையா? டே, பயமா இருக்குடா எனக்கு. போடா, வீட்டுக்குள்ள போய் அந்த பொம்மையை எடுத்துட்டு வா. போ. உள்ள போனா? ஏன் உள்ள போனா என்ன ஆகும்? உள்ள போனா உள்ள போடா. உள்ள போய் பாரு. போ. டேய், சரிடா. இப்ப என்ன? அந்த பொம்மையை நான் வெளியே எடுத்துட்டு வரணும், அவ்வளவுதானே? சரி, போறேன். மாமா, நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன்டா. நீ லைன்ல ஏறு, புரியுதா? லைன்ல ஏறு. எப்போதும் பாக்குற நம்ம வீடு இன்னைக்கு மட்டும் பார்க்க பயங்கரமா இருக்கே. உள்ள யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்ல. பிஸ்மில்லா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து கை நடுங்குதே. இங்கதான் இருக்கணும். எங்க போச்சு? காணோம். இங்க இல்லனா? ஐயோ, கரண்ட். யாரு? யாரு? பொம்மை வேற எங்க வச்சு தெரியலையே.
சொல்றல எட்ரா டாச்சா பின்னாடி பின்னாடி போ பின்னாடி போ. இது உனக்கு எங்கிருந்து கிடைச்சது? இதை பத்தி எதுவுமே என்கிட்ட போய் கேட்க, நான் அப்புறம் சொல்றேன். நான் யாருன்னு தெரியுதா? நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சா? நீ இங்கே இரு, நான் போய் எடுத்து வந்துடுறேன். போ பின்னாடி போ. பின்னாடி போ. இப்ப என்ன பண்றது? ஆமனை அழிப்பது சுலபமல்ல. ஆமன்ஸிலே உருவாக்கிய அதே கருங்கல்லால் ஒரு மந்திரக்கோளும் உருவாக்கப்பட்டது. அந்த மந்திரக்கோளின் மீது உன் ரத்தமும் ஹுசேன் ரத்தமும் இணைவதே இதுக்கான ஒரே தீர்வு. டேய், என்ன ஏதுன்னு கேட்காம உன் கையை மட்டும் நீட்டு. ஏன் கையா? இதுக்குடா. என்ன மன்னிச்சிடுறா ஹுசேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ. கையை குடுறா, மூடிட்டு குடுறா. ஆமோனை அழிப்பதற்கான சக்தி மந்திரக்கோளில் அல்ல, உங்கள் இருவர் நட்பில் உள்ளது. நான் செத்துட்டேன். டேய் ஹுசேன், நான் சொர்க்கத்துல இருக்கேனா நரகத்துல இருக்கேனா? நம்ம ஜெயிச்சிட்டோம்டா. நீ கூட இருந்தா நரகத்துல தான் இருக்க. என் நண்பன் என்னை தேடி சொர்க்கத்துக்கும் வந்துட்டியா? தாடிக்கார நண்பன் கேடிக்கார நண்பன் சும்மா சொன்னாங்க. என்னை விட்டு இருக்க முடியல பாத்தியா? ஏந்திரா. டேய் என்னடா ஆச்சு? என்ன நான் சாகல இன்னும். வாடா ஏந்திரா. ஆமா நீங்கடா. வீடு ராமாயணத்துக்கு கேட்டு சீதைக்கு சித்தம்மா மாதிரி இருக்கு. வாடா. ஜெயிச்சிட்டோமா? ஜெயிச்சுட்டோம்டா. எந்திரா. ஜெயிச்சிட்டோம்டா. மச்சான், ஜெயிச்சதுக்கு பூபா வீட்டுல பாட்டி வைக்கலாம்டா. அது என் பாட்டி ஒதுங்கணும்டா. ஐயோ, அன்பிலீவபிள். இது வெறும் புக் இல்லடா, இதுக்குள்ள ஒரு வரலாறே இருக்கு. அதுவும் அந்த யோஜாவை பத்தி படிக்கும் போதெல்லாம் ஈரக்குள்ளே நடுங்கி போகுதுடா. ஆமாண்டா, இதுல எழுதியிருக்கிறது எல்லாம் உண்மையா நடந்ததுடா. நீ ஆல்ரெடி ஒரு தடவை நான் பூப்பா எல்லாம் சேர்ந்து இது படிச்சிருக்கோன்னு சொல்ல வர. ஆனா எனக்கு ஞாபகமே இல்லை. இப்பதான் தடவை படிக்கிற மாதிரி இருக்கு. நம்பவே முடியல, நம்ம 2 பேரும் தனியால நின்று இந்த பிரச்சனையை சமாளிச்சிருக்கோம்டா. இட்ஸ் நாட் நார்மல் திங் மேன். அதுவும் என்ன மனுஷனா, சூப்பர் நேச்சுரல் பீயிங். எப்படியோ ஒரு வழியா மல்லு கட்டி முடிச்சிட்டோம் எல்லாத்தையும். இல்லடா ஹுசேன், இன்னும் முடியல. என்னடா சொல்ற? இன்னும் முடியலையா? டேய், அப்ப நேத்து கஷ்டப்பட்டு சண்டை போட்டதெல்லாம் வேஸ்டா? உன்ட்ட எப்பரா இதெல்லாம் நான் சொல்றது? வாயால சொல்றா. நான் இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி ஆச்சு சொல்லி என் மண்டையில இடிய போட்டுரு. அதானே உனக்கு சந்தோஷம்? ஐய, ஏமனோடதெல்லாம் முஞ்சிடா. எங்கடா போறா? மழை வேற பெற மாதிரி இருக்கு. ஏமனுக்கு 2 தம்பிங்க இருக்காங்கடா. அவனுங்க எப்போ வேணாலும் ஏமனு தெரிய வரலாம்.
ஒருத்தர் பேர் ஆண்ட்ரூஸ், இன்னொருத்தர் பேர் கெமிகல். இதெல்லாம் எனக்கு டெமாலஜி தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் சொன்னான். அப்போ இந்த லூப் இதெல்லாம் நடக்கிறதும் ஆமோனால தானா? இதெல்லாம் அதோட சக்தியில் ஒரு பகுதி தான் இல்லை? சரி, இதையும் புக்கையும் என்ன பண்ண போற? இந்த புக்கை எரிக்க போகிறேன். இந்த பொம்மையை நடுக்கடலில் மனுஷ கையில் எட்டாத அளவுக்கு வீச போகிறேன். சரி, உன் கனவுல சுல்தான் வந்தாருன்னு சொன்னியே, அவர் வேற ஏதாச்சும் சொன்னாரா? அவர் எதுவும் சொல்ல, ஆனால் அவர் வர நேரம் எனக்கு கனவுல ஏதோ ஒன்று ஆச்சு. ஆமாவா? அவர் சொன்னதை நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறா. யோஜாவை பற்றி வச்சு சொன்னாரா? ஏன்னா அப்படி சுல்தான் மறுபிரிவு எடுத்தாருன்னா யோஜாவையும் எடுத்திருக்கணுமே. யோஜா யாரு? யோஜாவா? ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள் மகனே, என்னைக்கு இருந்தாலும் ஹுசேனுக்கு அவன்தான் யோஜா என்ற ரகசியம் தெரியவே கூடாது. அப்படியே தெரிந்துவிட்டால் உனக்கும் மற்ற மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து உண்டாகிவிடும். இல்லைடா, யோஜாவை பற்றி எதுவும் சொல்லல. ஆனால் அந்த கனவு வரும்போது எனக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வந்துச்சு. என்ன? ஒரு 12,000 லூப்புக்குள்ளே போயிட்டு வந்தேன். 12,000 ரூபா? அந்த 12,000 லூப்பும் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் வந்துட்டு போச்சு. அப்போ எல்லா லூப்லையும் நான் செத்து போனேனா? இல்லைடா ஹுசேன், நீ எல்லா லூப்லையும் செத்து போல. அப்போ எத்தனை லூப்ல நம்ம ஜெயிச்சோம்? விட்றா, அதான் ஜெயிச்சிட்டோம்ல. தேவையில்லாமல் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காது. ஆக வேண்டிய வேலை பாரு. பூப்பா, அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். யாசித் வந்து இந்த பேப்பரை விட்டுட்டு போயிட்டான். இதை அவன்கிட்ட கொடுக்கணும். இந்த பேஜ் அந்த புக்கில் இருந்தது, அவன்கிட்ட கொடுத்து. ஆமா பூப்பா, அந்த புக்கில் இருந்தோ? ஆமா, மறந்து விட்டுட்டு போயிட்டான் போல. சரி பூப்பா, நான் கொடுத்துட்றேன். எங்க பூப்பா, நீங்க எங்க போறீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன். சரி பூப்பா, நான் கொடுத்துட்றேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி பூப்பா. என்ன சைடு பேஜ் இது? இதையே மறந்து விட்டுட்டு போயிட்டான். இவன் வேற எங்க இருக்கான்னு தெரியலையே. ஹலோ. டே மச்சி, எங்கடா இருக்க? சொல்கிறா ஹுசேன், பெல்ல இருக்கேன்டா. நீ எங்கே இருக்க? சாப்பாடு வாங்க வந்தேன், வரியா? வெளியே இருக்கியா? இல்லை இல்லை, எனக்கு வேணாம். பூப்பா என்னமோ பேப்பர் கொடுத்துட்டு போயிருக்காரா. என்னது? பூப்பா பேப்பர் கொடுத்தாரா படிக்கிறதுக்கு? என்ன பேப்பரு? டே சத்தமாக இருக்குடா. கேட்கல, நான் வெளில வரேன் இரு. சரி, கொஞ்சம் வெளியே வந்து பேசு. டேய் கேட்கல, சத்தமாக இருக்குடா. இருறா. ஓகே ஓகே. சொல்கிறா, இப்போ கொஞ்சம் கேட்குது நல்லா. என்ன சொன்னேன்? பூப்பா திருப்பி சொல்லு. அதான்டா, பூப்பா என்னமோ பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த டைரியில இருந்து நினைக்கிறேன். படிக்காம விட்டோமோ? ஏன்னா இந்த பேஜ் இருந்த மாதிரி ஞாபகமே இல்லை எனக்கு. ஆமாவா? படிக்காம விட்டோம்மா? எங்க அதை படி. படிக்கட்டுமா? சரி, படிக்கிறேன். ஆமோன் சக்திகளில் முக்கியமானவை உருவத்தை மாற்றுவது, காலத்தை கட்டுப்படுத்துவதை தாண்டி மற்றொன்று இருந்தது. ஆமோனின் மிக தந்திரமான சக்தி மனிதர்கள் கனவிற்குள் மற்றொரு மனிதருக்குள் உருவம் எடுத்து தோன்றுவது மற்றும் ஆமோனை அந்த சிலையிலிருந்து விடுவிக்க அதே கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு மந்திரக்கோல் ஒன்று இருந்தது. அதுவே ஆமோனே அசாபத்திலிருந்து நிரந்தரமாக விடுதலை செய்யும் அசாவி மந்திரக்கோல். என்னடா சொல்ற? பல 100 வருடங்களுக்கு முன் இறந்து போன யோஜாவின் ரத்தமும் சுல்தானின் ரத்தமும் மறுபிறவில்
ஒன்றாக இணைய வேண்டும். அப்போதுதான் ஆமோனை விடுதலை செய்வதற்கான சக்தி அக்கோளிற்கு கிடைக்கும். இல்ல, இது உண்மையா இருக்காது. நான் என்ன படிக்கிறேன்? அப்போ ஆமோன் வெளியாயிடுச்சா? வாங்க சொல்லிட்டு முன்னுக்கு போயிட்ட ஜாமா யார் எடுத்து வருவா? என்ன ஜாமான்டா? இதான். என்ன? டேய் புடிச்சுக்கோ. டேய் இனிமே உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட்டறா. டேய் நில்றா, என்னடா ஆச்சு? முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். டேய் நில்றா, ஏன்டா உளறிட்டு இருக்க அவன்? டேய் டேய் வாடா. என்னமோ பேய பார்த்த மாதிரி பயந்து வர்றான் பைத்தியக்காரன்.